السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنا بعثت لأتمم مكارم الأخلاق، أو قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவல்லா அகிலம் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அமைந்ததன் நபினாய காத்தம் நபி முத்தல் நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானங்களை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நற்குணம் என்பது எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை பண்புகளுக்கும் அத்தனை பண்புகளுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடியது யார் என்று பார்த்தால் நம்முடைய முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா விதத்திலும் இது என்று பிரிப்பதற்கல்ல, எல்லா நற்குணங்களும் விட்டுக் கொடுப்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடாக யாரும் இல்லை. பொறுமை காப்பதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக யாரும் இல்லை. மற்றவர்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்பதா எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடணையாக யாரும் இல்லை. குடும்பத்துடைய வாழ்க்கையில் இன்பமாக சந்தோஷமாக வாழக்கூடியதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யாரும் இருப்பதற்கு இல்லை. அண்டை வீட்டாருடன் அனுசரித்து நடக்க வேண்டுமா? அவர்களை போன்று யாரும் இல்லை. அதே போன்று தனக்கு கீழாக இருக்கக்கூடிய தன்னுடைய பணியாளர்களாக இருக்கட்டும், தன்னுடன் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்னங்கியவர்களாக இருக்கட்டும், அனைவரிடத்திலும் அன்பும் பாசமும் பரிவும் அனைத்தும் காட்டக்கூடியது என்று எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, எந்த அளவிற்கு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்படி உயர்வாக சொல்லி காட்டுகின்றார்கள் என்றார். ஒரு மனிதன் முகமலர்ச்சியுடன் சலாம் கூறுகின்றானே, இதுவிட சிறந்த ஒரு பண்பு என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அறிந்தவர், அறியாதவர், தெரிந்தவர், தெரியாதவர், புரிந்தவர், புரியாதவர், நமக்கு விரோதிகள், நண்பர்கள், யாராக இருந்தாலும் சரி, சிறியவர்கள், பெரியவர்கள், அனைவர்களுக்குமே சரி, அங்கே நாம் செல்லக்கூடிய சமயங்களில் சலாத்தை மொழிவதுதான் நல்ல குணம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஒரு மனிதர் இந்த காலத்தில் அதை எடுத்துச் சொல்கின்றார். மாற்று மத சகோதரராக இருக்கக்கூடிய நபர் அவர் சொல்கின்றார், நான் பல்வேறு போதனைகளை செய்து கொண்டு மக்களை நம்முடைய வழியின் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கின்றேன். சிற்றூர்களிலும் சிற்று கிராமங்களிலும் எல்லா இடங்களிலுமே இதற்காக வேண்டி எல்லா விதத்திலும் சென்று அவர்களுக்கு போதனைகளை நான் போதிப்பிச்சுக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா கொண்ட நான் ஒரு முறை பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பயணத்தில் அருகாமையில் ஒரு மனிதர் வந்து அமர்கின்றார். அவரிடம் பேச்சு கொடுக்கின்றேன். என்னுடைய கிறிஸ்தவ துணியை பற்றி அவர்களிடம் நான் எடுத்து சொல்லக்கூடிய சமயங்களில் அவர் சொல்கின்றார், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். நான் முதன்மையாக முன்பு இருந்த மதம் என்னுடைய இனமாக இருந்தது. கிறிஸ்தவனாகத்தான் நான் பிறந்தேன், கிறிஸ்தவனாகத்தான் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய பெயர் முஸ்லிம். நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன், இஸ்லாத்தை தழுவிவிட்டேன் என்பதாக சொல்கின்றார். அப்பொழுது இது நான் சொன்ன வார்த்தை அல்ல, ஒரு கிறிஸ்தவத்துடைய போதகராக இருக்கக்கூடிய நபர் சொல்கின்றார். மேலும் அவர் சொல்கின்றார், ஏனப்பா நீ மாறினாய், எதையும் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாமல் இருக்கின்றது, எல்லாவற்றையும் நானே போதிக்கின்றது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர் சொன்னார், ஆம், நான் பைபிளை முழுமையாக படித்தேன், அதை நான் புரிந்து கொண்டிருந்தேன். அதற்கு பின்னால் குர்ஆனை பற்றி கொடுக்கப்பட்டது, அதனுடைய தமிழாக்கத்தை நான் எடுத்து பார்த்துக் கொண்டு புரட்டிக் கொண்டு வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நான் படித்து வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எல்லாம் படிக்கும் பொழுது இரண்டும் ஒன்று ஒன்றுதான் தெரிந்தது. அங்கு மூசா என்று சொல்கின்றார்கள், நாம் மூசே என்று சொல்கின்றோம், ஆபிரகாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள், இப்ராஹிம் என்று நாம் சொல்கின்றோம், ஆதம் என்று சொல்கின்றோம், ஆதாம் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். எல்லா விஷயங்களும் அந்த கருத்துக்களைத்தானே சொல்லி வருகின்றார்கள், எல்லா போதனையும் அப்படித்தானே சொல்லி வருகின்றது என்பதாக நான் பார்த்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் என்னுடைய பார்வையில் பட்ட ஒரு ஹதீஸ், என்னுடைய பார்வையில் பட்ட ஒரு வார்த்தை மெய்சிலிர்க்க வைத்தது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை, அதன் மூலியமாக நான் இஸ்லாத்தின் பக்கம் நான் திரும்பினேன். என்ன வார்த்தை என்று தெரியுமா? அவர் குறிப்பிடக்கூடியது இந்த ஒரு வார்த்தையை தான் குறிப்பிடுகின்றார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ, அறிந்தவரோ அறியாதவரோ, புரிந்தவரோ புரியாதவரோ, நண்பரோ சகோதரோ எதிரியோ பகைவரோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் கண்டவுடன் முதன்மையாக முகமலர்ச்சியுடன் சலாம் சொல்லி வரவேறுங்கள். எது இருக்கின்றது? எந்த வாசகத்திலும் அடங்காத ஒரு வார்த்தை சலாம் எனக்கூடிய வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்கின்றோமே, இந்த வார்த்தை எந்த ஒன்றுக்குமே அது இதற்கு ஈடிணையாக எந்த ஒரு வார்த்தையும் வர முடியாது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனை கண்டவுடனே அவனை நாம் சலாம் சொல்கின்றோம் என்றால் அது அவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனையாக நாம் இருக்கின்றோம். சொல்லக்கூடியது ஒரு மனிதனை பார்த்த உடனேயே தமிழில் சொல்வதாக இருந்தால் வணக்கம் என்பதாக சொல்வார்கள், ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர் என்பதாக சொல்வார்கள்.
நல்ல காலை, நல்ல மாலை, நல்ல உச்ச நேரம் என்பதாக மூன்றாக பிரித்து சொல்வார்கள். எந்த வாசிகள் எடுத்தாலும் இப்படித்தான் வருகின்றது. ஆனால் இந்த இஸ்லாமியர்களுடைய மத்தியில் மட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கின்றது, அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கூடிய வார்த்தை. அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களை நான் பார்த்தேன். அஸ்ஸலாமு உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாக்கி வைப்பானாக என்பதாக அவரை நாம் முதன்மையாக கண்டவுடனேயே செய்யக்கூடிய துஆவாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் எத்தனை நபர்கள் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? ஸலாத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் ஸலாத்தை பரப்புங்கள், ஸலாத்தை நீங்கள் பரப்புங்கள். அப்படி என்றால் எந்த நபர்களை காணும் பொழுதும் நாம் சலாமும் கொண்டு அவர்களும் சந்திக்கக்கூடிய சமயங்களில் மற்றவர்கள் இதற்குரிய அர்த்தம் என்ன என்பதை விளங்குவார்கள். விளங்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹு தஆலா அவர்கள் ஹிதாயத்தை கொடுப்பார். நம்மளை கண்டாலே சலாம் சொல்றதில்லை. வந்த உடனே பார்த்த உடனே வந்தா வெளிநாட்டுல இருந்து வர்றாரு ஒரு பயணத்துல, என்னப்பா கப்ப வந்துருச்சா, எப்ப வந்துச்சு, அவரை நல்லா இருக்கியா, என்ன கொண்டு வந்த, கேட்கக்கூடிய வார்த்தை நம்ம அப்படித்தான் கேட்கிறோம். வெளியூர்ல போயிட்டு வந்தாங்களா, எங்க என்ன இந்த வார்த்தைகளை கொண்டா, என்ன இன்னைக்கு எங்க போனீங்க, என்னாச்சு? நாம் பார்த்த உடனே சலாத்தை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தைகள் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதானே. ஆனால் சலாம் சொல்வதற்கு நாம் தயக்கம். ஏன் இதை நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லையா? சிறு குழந்தையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார்களே. சலாம் எனக்கூடிய வார்த்தை வாயில் வருவதற்கு முன்பதாகவே கையின் மூலியமாக சலாம் கொடுப்பார். கற்றுக் கொடுக்கல, கற்றுக் கொடுத்த வார்த்தை, ஆனால் சொல்வதற்கு தயங்குகின்றது. இதெல்லாம் ஒரு நற்குணங்களில் உள்ளது. சிறிய ஒரு நற்குணம் என்பதாக நாம் எண்ணுவோம். கணவன் மனைவிக்கு மத்தியில் சலாத்தை நாம் அதிகமாக அங்கே பரஸ்பரம் செய்யும் பொழுது அந்த இல்லங்கள் எல்லாம் சாந்தியும் சமாதானம் உள்ள இல்லங்களாக இருக்கும். நம்முடைய மனைவி மக்களிடம் எத்தனை நபர்கள் நாம் சலாம் சொல்லி இருக்கின்றோம் பாருங்கள். நாமே துஆ செய்வதில்லையே. நாம் வெளியே சென்று விட்டு உள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லி உள்ளே நுழைய வேண்டும் என்பதாக ஏன் சொல்லப்பட்டது? என்னுடைய மனைவி தான், என்னுடைய கணவன் தான், அவர்களுக்கு நாம் சலாத்தை பரப்புகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக, நீங்கள் சாந்தியும் சமாதானமாக இருங்கள் என்பதாக சொல்வதை நாம் தவறி விடுகின்றோமே. வந்தாங்க, என்ன ஆச்சு, தண்ணி முடி கொடுக்க கொடு கேட்கிறோம். உள்ள நுழைஞ்சோன்னு இந்த வார்த்தை தான் நமக்கு வருது. சலாம் வருதா? சலாம் வர்றதில்லை. அப்ப என்ன ஆகும்? அங்க சாந்தியும் இருக்காது, சமாதானமும் இருக்காது, ஒரு பூமியும் இருக்காது. என்ன ஆயிடும்? போன ஆமா, என்ன போயிட்டு வந்து என்னத்தை கொண்டு வந்தீங்க, என்னத்தை செஞ்சீங்க, அப்புறம் சண்டை விடுது. வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதியா இருக்க முடியலங்க. இங்க வந்து நின்றுட்டு பள்ளியாசல முனையில் நின்றுட்டு சவுண்ட் விட்டுட்டு இருக்காரு. அவர் போனாலே நிம்மதியா இருக்க முடியல. நீ போறப்பே சலாத்து இல்லையே உனக்கு. சலாமை கொண்டு நாம் அங்கே பரப்ப வேண்டும். அவர்கள் பதில் சலாமை சொல்ல வேண்டும், அவர்கள் சலாம் சொல்ல வேண்டும், நாம் பதில் சலாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் துஆக்களாக அமையக்கூடிய ஒன்றுதானே. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஸலமா அபூ ஸலமா என்பதாக இரண்டு நபர்கள். உண்மையில் சொல்ல போனால் அவர்கள்தான் அங்கே இருக்கக்கூடிய மதீனாவில் மக்காவில் இருக்கக்கூடிய சமயங்களும் சரி, ஹிஜ்ரத்திற்கு முன்னாலும் சரி, ஹிஜ்ரத்திற்கு பின்னாலும் சரி, அவர்களை போன்று ஒரு கணவன் மனைவி இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வளவு இணக்கமாக உள்ளவர்கள் உம்மு ஸலமா அபூ ஸலமா. அந்த சமயங்களில் கூட ஹிஜ்ரத்துடைய சமயங்களில் இரண்டு நபர்களையும் பிரித்து வைத்து பார்த்தார்கள். மக்கத்து நிராகரிப்பாளர்கள் அபூ ஸலமா ஒரு இடத்திலும், உம்மு ஸலமா மதீனாவிலும். அவர்களுடைய ஸலமா என்று இப்னு ஸலமா என்று அவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் மக்காவிலும் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். மூன்று நபர்களையும், குழந்தையையும், தாயையும், கணவனையும் மூன்று இடங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்ப அந்த அளவிற்கு பிரியத்தில், அன்பில், பாசத்தில் திகழ்ந்தவர்கள். எந்த சமயம் பார்த்தாலும் அங்கே ஒரு விஷயங்கள் நாம் விளங்க வேண்டும். உம்மு ஸலமா அபூ ஸலமாவுடைய
சரித்திரங்களில் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயங்கள். அவர் அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அமர்ந்தால் அன்றைய ஃபஜ்ருடைய நேரங்களில் என்ன ஹதீஸ்களை என்ன விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ அது நேர போய் மனைவிட்டு முதல்ல சொல்லிட்டு அடுத்து எந்த வேலையா இருந்தாலும் பார்ப்பாரு. அப்ப சொன்னாங்க, ஒரு முறை அபூ ஸலமா அவர்கள் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு இறந்துட்டாங்க அல்லது நமக்கு தவறு இது, ஒரு பொருளை மிஸ் பண்ணிடும், நமக்கு இழப்பு வந்துடுது அல்லது நஷ்டம் வந்துடுது என்றால் ஏதாவது ஒன்று ஆகக்கூடிய சமயத்தில் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்கள், துஆவை கேளுங்கள், இப்படி கேளுங்கள், எப்படி? ரப்பே, என்னுடைய இறைவா, இதை விட நான் எதை தொலைத்தேனோ இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு நீ தருவாயாக என்பதாக நீங்கள் துஆ செய்யுங்கள். நமக்கு அரபியில் சொன்னோம்னா என்னன்னு விளங்காது, அதனால தமிழே சொல்றேன். எங்களுக்கு இது எதை இழந்தோமோ, எதை நாங்கள் இழந்தோமோ இதை விட சிறந்த ஒன்றை எங்களுக்கு நீ ஆக்கி தருவாயாக என்பதாக இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹி. இத போய் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து தன்னுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல ஒரு துஆவை சொல்லிருந்தாங்க அப்படின்னு இந்த துஆவை சொன்னோன்னே இதை இவங்க பாடமாக்கிறாங்க. சில காலங்கள் கழிகின்றது, அபூ ஸலமா அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். இவர்களுடைய எண்ணங்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய எண்ணம் என்ன? எனக்கு கிடைத்த கணவனை போன்று ஒரு உன்னதமான உத்தமமான உயர்வரமான ஒரு கணவன் யாரும் இருக்க முடியாது எனக்குரிய எண்ணங்களில் இருப்பார்கள். எப்பொழுது மனைவியுடன் அன்புடன் பாசத்துடன் பிரியத்துடன் இருக்கக்கூடிய கணவன்மார்களை எல்லா மனைவியர்களுமே எண்ணக்கூடியதுதான். எல்லா மனைவிமார்களுமே எண்ணுவார்கள் என்னுடைய கணவனை போன்று யாரும் இல்லை என்பதாக. அருமைக்குரிய சகோதரர்களே, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வந்து அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆனதை பார்த்த உடனே இவர்களுக்கு பெரும் ஒரு இழப்பாக ஆகிவிடுகின்றது. அப்பொழுது இந்த துஆவை செய்கின்றார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எனக்கூடியதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு எதை இழந்தவனோ இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு ஆக்கி தருவாயாக என்பதாக துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இரு மாதம் அல்ல, 4 மாதங்கள் 10 நாட்கள் இதாவுடைய காலங்களில் இவர்கள் இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இவங்களுக்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி திருமணம் முடிச்சிருக்காங்க, கணவன்மாரெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு பின்னாடி ஒரு கணவன் இறந்ததுக்கு பின்னாடி அடுத்த திருமணம் முடிக்கிறாங்க. இதுவரை வரும்பொழுது இவர்களுக்கு அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் முடிச்சு அந்த அளவிற்கு பாசமாக இருந்தாங்க. இப்ப இவங்க இறந்துட்டாங்க, இந்த துஆ ஓதிக்கிட்டே இருக்காங்க. ஓதிக்கிட்டே இருக்குன்னு ஒரு சமயம் இத்தாவுடைய காலங்கள் முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார்கள். ஆனா இந்த துஆவை செய்யும் பொழுது இவர்கள் என்ன துஆ செய்து என்ன நினைக்கிறாங்க? நாம் அல்லாஹ்கிட்ட கேட்கிறது இதை விட சிறந்த ஒன்று, நமக்கு அபூ ஸலமாவை விட யாருங்க சிறந்த ஒரு கணவர் வந்து போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை விட சிறந்த கணவர் யார் கிடைக்க போகின்றார்? இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள், இந்த துஆவை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை அனுப்புகின்றார்கள், உம்மு ஸலமாவே, உங்களை நான் மனம் முடித்துக் கொள்வதற்கு விரும்புகின்றேன், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? அனுமதி கேட்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த இடங்களில் நாம் பார்க்கக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். தன்னுடைய கணவனை விட உயர்ந்து யாரும் இல்லை என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்வதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது எண்ணினார்கள், அல்லாஹ் இதை விட சிறந்த ஒன்றை தருவான் என்றால் இதை விட என்னுடைய கணவனை விட சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரும் இல்லை. இவர்கள்தான் இந்த உலகத்தில் அகிலத்தில் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இதெல்லாம் காலங்கள் கழியுது.
இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள், அன்பாக இருக்கக்கூடியவர்கள், நாளை கியாமத் நாள்ல சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இங்கு யாரெல்லாம் எந்தெந்த கணவனுடன் வாழ்ந்தார்களோ, மனைவிகள் வாழ்ந்தார்களோ, இவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ, இவர்கள் நாளை சொர்க்கத்தில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சொன்ன உடனே அப்ப கேட்டாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், ஒரு 2-3 கணவன்மார்கள் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க நாளை சொர்க்கத்துல போய் அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது, அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மனுஷரின், நாளை அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்திற்குள் இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை உங்களுக்கு தருவார். யாருக்குங்க? பெண்களுக்கு அல்லாஹு தஆலா மனைவிமார்களுக்கு தருவார். நீங்க இந்த கணவன்மார்களை யாரை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்றீங்க, உங்களுக்கு பிரியமான கணவன்மார் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுது அவங்க நின்று சொல்லுவாங்க, எந்த கணவனை பிரியமாக இருந்தார்களோ, நற்குணத்துடன் இந்த பூமியில் வாழ்ந்திருந்து அந்த மனைவிமார்களை சந்தோஷமாக வைத்திருந்தார்களோ அந்த கணவன்மார்களை அவர்கள் அங்கே தேர்ந்தெடுப்பார்கள். அந்த கணவன்மார்களைத்தான் அவர்கள் விருப்பத்துடன் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களும் நாளை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலும் ஒன்று சேர்த்து வைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்ப இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா இவங்க கேட்ட கேள்வி எதுக்காகன்னா, எனக்கு அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பிடிக்கும், யார சொல்ல அவங்கள விட உங்களை பிடிக்கும். இப்ப 2 பேர்த்தையும் அல்லாஹு தஆலா நிப்பாட்டி வச்சு கேட்டாங்கன்னா நான் யாரை சொல்றது அப்படின்னா, யாரு உனக்கு பிரியமானவங்களோ அவங்கள சொல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாளை சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் எனக்கூடிய ஒரு ஆவலில் கேட்டார்கள். இன்னைக்கு நம்ம கணவன் நம்மளுடைய மனைவிமார்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? அருமைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி போய் கொண்டு இருக்கின்றது? இங்கும் அன்பை பெற வேண்டும், இங்கும் பண்பை பெற வேண்டும். அவர்களிடத்தில் நாம் எல்லாவற்றையும் பெறக்கூடிய சமயங்களில், நாளை மறு உலகத்தில், நாளை அங்கே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் அங்கேயும் நாம் நம்மை அழைத்து செல்வார்கள் அவர்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த நற்குணங்களில் பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். என்னவென்றால், நற்குணத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் புன்னகை என்பது, சிரிப்பு என்பது இருக்கின்றது, முகமலர்ச்சி என்பது இருக்கின்றது. நற்குணத்தின் ஆக சிறந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், நற்குணங்கள் என்பது மலர்ந்த முகத்துடன் இருப்பது முதன்மையாக சொன்ன வார்த்தை. அடுத்தபடியாக சொன்னார்கள், உபகாரம் செய்வது, பிறருக்கு நல்லுபகாரம் செய்வது, யாருக்கும் தீங்கிழைக்காதல் இருத்தல் என்பதாக சொல்லப்பட்ட விஷயங்களை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, மலக்குகள் விண்ணுலகில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மண்ணுலகில் இருந்து விண்ணுலகத்திற்கு அல்லாஹ் உயர்த்தினானே, அந்த சமயங்களில் வரவேற்பதற்காக வேண்டி எல்லா மலக்குகளும் ஒன்று கூடியிருந்தார்கள். முதல் வானத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். எல்லா மலக்குகளும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு அகிலம் வசஹலா, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்பதாக சுப செய்திகளை கூறுகின்றார்கள். எல்லா மலக்குகளும் அங்கு ஒன்று கூடியிருந்த அத்தனை மலக்குகளும் சொல்லக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த முகமலர்ச்சியுடன் புன்னகையுடன் அவர்கள் வரவேற்றதை பார்க்கின்றார்கள். அதில் ஒரே ஒரு மலக்கு மாத்திரம் சிரிப்பே வரல, முகத்தை அப்படியே ஒரு மாதிரி அழகா வச்சுக்கிட்டு, இந்த சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒண்ணு, இஞ்சி இந்த குரங்கு போல மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்குது, இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அப்ப ரசூலுல்லாஹி பார்த்துட்டு கேட்டாங்கன்னா, இவர் யாருங்க, இவருடைய முகத்தில் மட்டும் புன்னகையே தெரியவில்லையே என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இவருடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட புன்னகை என்றாலே தெரியாத ஒரு நபர், புன்னகை என்றாலே இவருக்கு தெரியாது. நமக்கு சிரிப்பு என்பதோ சந்தோஷம் என்பதோ இவருடைய முகத்தில் எங்குமே இவர் கண்டதில்லை.
இருக்கக்கூடிய இடம் அது. அப்படியா கொண்ட இடம் எந்த இடம்? நரகத்துடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குடைய நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த மலக்குடைய முகத்தில் புன்னகை என்பதே இல்லை. இதை கண்டுவிட்டுதான் சொன்னார்கள், இவர் தன்னுடைய வாழ்நாளில் இந்த நரகவாசிகளை பார்த்து ஒரு முறை கூட இவன் புன்னகித்ததில்லை, அவர் யாரும் புன்னகித்ததில்லை. அந்த வேதனையை கண்டு இவருடைய முகத்திலும் சிரிப்புகள் வருவதில்லை, புன்னகையும் வருவதில்லை என்பதாக சொன்னார்கள். ஆக நரகத்தில் இருக்கக்கூடியவன் தான் அவன் புன்னகை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடியவன். சாதாரணமாக புன்னகை என்பதாக இருக்கின்றோம். பணக்காரர் சிலருக்கு புன்னகை அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த புன்னகை, அது ஒரு கும்பிடு போட்டு சலாம் போட்டு சிரிப்பிடுவாங்க. இந்த புன்னகை இல்ல. எப்பொழுதுமே மூஞ்சியை இறுக வைத்துக் கொண்டிருப்பதும் கூடாது, எப்பொழுதுமே இழுச்சவாயங்களாக இழுத்துக் கொண்டே இருப்பதும் கூடாது. எல்லாத்தையுமே சிலர் இழுச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேட்க இதுவும் கூடாது. என்ன பெரிய ஜோக் அடிச்சாலும் சரி அந்த இடத்துல சிரிக்க மாட்டாங்க, பேசாம அமைதியா இருப்பாங்க. அப்புறம் அடுத்து என்ன செய்தி வந்து கேட்பாங்க. இப்படியும் இருக்கக்கூடாது. இதைத்தான் சொல்லப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகித்தார்கள். எந்த அளவிற்கு, எந்த இடங்களில் அவர்கள் புன்னகையை, சந்தோஷத்தை ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் இவர்கள் புன்னகித்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து தன் வீட்டிற்குள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவர்களுடைய எண்ணெய் தடுக்கவில்லை. இவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹி தன்னுடைய அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். அப்ப என்ன செய்யல? தடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, முகமலர்ச்சியுடன் சிரித்தவர்களாக என்னை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என் முகத்தை பார்த்ததில்லை, முன்னாடி என்னுடைய முகத்தை கூட பார்த்ததில்லை, எதுவும் செய்யல. ஆனா எப்போதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்காதவங்க இப்படி முகமலர்ச்சியுடன் சிரித்தவர்களாக, யாருன்னு தெரியாத ஒரு நபர் வரக்கூடிய சமயங்களும் கூட என்ன செய்யறாங்க? சிரித்தவர்களாக முகமலர்ச்சியுடன் அழைக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்போது அவர் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னுடைய எதிர குதிரையின் மீது ஏறி உட்கார்வதற்கு என்னால முடியல, குதிரையை சவாரி செய்வதற்கு என்னால முடியல அப்படின்னு ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க? என்னுடைய நெஞ்சின் மீது கை வைத்தார்கள். கை வைத்து ஒரு அடி அடிச்சாங்க. அடிச்சு இப்படி கையை வச்சு சொன்னாங்க, இறைவா இவரை உறுதிப்படுத்துவாயாக, இவரை நேர்வழி காட்டுவாயாக, நேர்வழியில் செலுத்துவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் எனக்காக வேண்டி. அதுக்கு பின்னாடி எப்ப துஆ செஞ்சாங்களோ அதில் இருந்து என்னுடைய வாகனத்தில் நான் எப்பொழுதுமே குதிரையின் மீது ஏறக்கூடிய சமயங்களும் சரி, எல்லா விஷயங்களும் சரி, அல்லாஹு தஆலா என்னுடைய உள்ளத்தையும் என்னவாக்க கடினமாக பலமாக ஆக்கினான், ஸ்தலமாக ஆக்கி வைத்தான், ஈமானின் ஸ்தலமாக ஆக்கி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் செஞ்சாங்க. தெரியாத நபருங்க, புரியாத நபராக ஒரு நபர் இருக்கின்றார். மன்னண்டு துஆ செய்யுங்க, நீங்க யாருப்பா யாருன்னு தெரியாது போ அப்படின்னு சொல்லி வருகிறது இல்ல. தெரிந்தவரோ தெரியாதவரோ, அறிந்தவரோ அறியாதவரோ, நம்மளுக்கு புரிந்தவரோ புரியாதவரோ யாராக இருக்கட்டும், முகமலர்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். அவர்களுக்கு நாம் பாதைகள் காட்டுவது கூட ஒரு தர்மமாக இருக்கின்றது. ஒரு நபர் நம்மளுடைய தெருக்குள்ள வர்றாங்க அப்படின்னா வரக்கூடிய நபரை யாரும் நம்ம தடுத்து நிறுத்தி கேட்கலாம். சலாம் சொல்லி, மாப்பா சலாம், யாருன்னு தெரியலையே, என்னது எங்க இருந்து வந்திருக்கீங்களே, என்ன செய்தி, இல்லைங்க நான் இப்படி வந்துட்டீங்க, இன்னால தேடி வந்தேன், எனக்கு பாதை தெரியல அப்படின்னா அவர்களுக்கு நாம் பாதை காட்டி விடுகின்றோம் அல்லவா, இந்த வீட்டை காட்டி விடுகின்றோம் அல்லவா, இது கூட ஒரு தர்மமாக இருக்கின்றது. நடந்து செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய
தோள்களையும் எலும்புகளையும் நீக்குவது தர்மம் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குருடனாக இருக்கக்கூடிய நபரை அவருடைய பார்வையற்ற ஒரு மனிதருக்கு அவருடைய பார்வையை கடப்பதற்கு நாம் கைபிடித்து அழைத்து செல்வதும் தர்மமாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். தெரியாத நபர்களும் புன்னகையுடன் நாம் சிரித்து பேசுகின்றோமே, இதுவும் கூட ஒரு தர்மம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவளம் உணவு ஊட்டுவது கூட ஒரு தர்மம். அன்பான முறைகளில் அருமைக்குரிய சகோதரர்களே, முகம் மலர்ச்சி என்பது சலாம் என்பது இருக்கின்றதே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே சமயத்தில் முகமலர்ச்சியுடன் எப்பொழுதும் நாம் சிரித்தவர்களாக இருக்கக்கூடிய சமயங்களில், புன்னகை வித்தவர்களாக இருக்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹு தஆலா அதில் ஒரு பரக்கத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். எந்த அளவுக்கு கொடூரமான முறையில் வந்தாங்க தெரியுமா? இந்த காட்டு அரபின்னு சொல்லுவாங்க, பதுன்னு சொல்லுவாங்க. இந்த அரபு நாட்டில் இப்ப சொல்றதுனா பதுன்னு சொல்லுவாங்க. கிராமவாசி, காட்டு அரபி என்பதாக 2 வார்த்தைகள் சொல்லுவாங்க. இவங்க எப்பன்னா கொஞ்சம் முரடராக இருப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நடந்து போய்கிட்டு இருந்தோம் பாதையில. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் இருக்கக்கூடிய போர்வை இருக்கிறது கடுமையான ஒரு துண்டு, தடிமனான ஒரு துண்டு. வந்தாரு வேகமாக, இந்த கிராமவாசி வந்தவரை போட்டு அந்த துண்டு 2 முறையும் பிடிச்சு போட்டு இருக்கிறாரு, இறுக்கி பிடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சாரா, இதனுடைய தேய்ப்புகள் இருக்கின்ற இந்த வடுக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைடுல வந்து கழுத்துகளில் பார்க்கும் அளவிற்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருக்கிட்டாரு. இருக்கிட்டு கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனிமத்து பொருள்கள், உங்கள்கிட்ட சில அன்பளிப்பு பொருள்கள் வந்திருக்கல, அது என்ன கொஞ்சம் முறுக்கு சொல்லுங்க. யாராச்சும் நம்ம வீட்டுல வந்து இப்படி வந்து கேட்டா சும்மா விடுவோமாங்க? சாதாரணமா ஒரு இடத்த வந்து இங்க இருந்து சவுண்டா வந்து ஒரு 100 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொன்னா கொடுத்து வச்சு இவ்வளவு கேட்கிறான். யாரு வீட்டு படத்தை யாரு வந்து என்ன மாதிரி கேட்கிறான் சொல்லுவோமா இல்லையா நம்ம? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் இடப்பட்ட இந்த துண்டை முறுக்கி கேட்கின்றார் அந்த கிராமவாசி. அப்பொழுது கேட்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, முகம் சுளிக்கவில்லை, முகம் புன்னகை புத்தவர்களாக, முகம் மலர்ந்தவர்களாக அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, அந்த கிராமவாசிக்கு, நீ இவருக்கு எடுத்து கொடுங்க. அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி. அதுபோன்று அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு கடுமையான முறைகளில் ஒரு மனிதன் நடந்து கொண்டால் கூட அந்த மைதானத்திலும் கூட ஒரு புன்னகையுடன் நடந்து கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புன்னகை என்றாலே என்ன விலை என்பதாக கேட்கும் அளவிற்கு எங்களுடைய சமுதாயம், நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. வல்லல்லாஹு சலாத்தை பரப்பக்கூடிய புன்னகையுடன் அனைவர்களையுமே அனுசரித்து நடக்கக்கூடிய, எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நம்முடைய மக்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.